அப்பனுக்கு மகன் தப்பாம பிறந்திருக்கானே லூசுப்ப. என்ன யோசிக்கிறீங்க? நான் மட்டும் இல்ல, வேற யார் யோசிச்சாலும் நீ சொல்ற மாதிரியோ உங்க அப்பா சொல்ற மாதிரியோ இயற்கையை மாத்தி எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அப்ப மேஜிக் பண்றாங்களே? அது வெறும் மேஜிக் தான், அதாவது கண்கட்டி வித்தை. சரி, அந்த கண்கட்டி வித்தையை நீங்க பண்ணி காமிங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ அவங்க கிட்டயே போய் செய்ய சொல்லி பாரு. அப்ப நீங்க எதுக்கு வெட்டியா இருக்கீங்க? நானா இந்த இடத்துலயே இருக்கேன்னு அடம் பிடிச்சேன். உங்க அப்பா தான் என்ன உட்கார வச்சு சித்திரவதை பண்றாரு. போதா குறைக்கு நீ வேற. அந்த விளக்கை எடுத்து தேய்ச்சு போன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் போயிடுறேன். உங்களை போக வச்சுட்டா எனக்கு எப்படி பொழுது போகும்? உனக்கு பொழுது போகுதோ இல்லையோ, எனக்கு இங்க உயிரே போகுது. என்ன அலாவுதீன், என்னாச்சு இப்போ? வாங்கம்மா, நீங்க ஒருத்தர் தான் பாக்கியா இருந்தீங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏன் இப்படி அழுத்துக்கிறீங்க? அதையம்மா கேக்குறீங்க? சின்னேசமா, கோழியை கொண்டு வந்து இதுக்கு கொம்பு முளைக்க வையே, நான் அந்த கோழியை வச்சு என் எதிரிங்க எல்லாரையும் அழிக்க போறேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாருமா. நாய் வாழ நிமித்த சொல்ற தகப்பன், கோழிக்கு கொம்பு முளைக்க வைன்னு சொல்ற புள்ள. இவங்க கூட எப்படிமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? அப்பா புத்தி தானே மகனுக்கும் வரும். டேய், அதெல்லாம் பண்ண முடியாதுடா, போய் விளையாடு. சரி, அதெல்லாம் விடுங்க. எங்க அத்தைக்கு மீச மலைக்க வைக்க முடியுமா? போட்டனா பாரு, அத்தைக்கு மீச சித்திக்கு தாடின்னு. பாருங்க இவனை. ஐயோ, அமைதி பூங்காவா இருந்த வீட்டை அக்கிரமக்காரங்க நுழைஞ்சு இப்படி போர்க்களமா மாத்திட்டாங்களே. ஐயோ, இவர் வந்துட்டாரு, இனிமே என்ன கேட்க போறாருன்னே தெரியல. ஏய் அலாவுதீன், என் கோட்டைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச முதல் அக்கிரமக்காரனே. யோ, போதைய வசனம் பேசுனதெல்லாம் நிறுத்து. இந்த ஆளை முதல்ல அனுப்பு. முடியவே முடியாது, இந்த ஆளு நிறைய போய் சொல்றான். முதல்ல என்கிட்ட என்னால எதையும் செய்ய முடியும்னா, ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு நாயோட வாழை கூட நிமித்த முடியல, தென்னை மரத்துல மாங்காய் காய்க்க வைக்க முடியல, நான் நம்பவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. பேசாம இருங்க, நான் உங்களை அனுப்புறேன். யோ, அந்த விளக்கை எங்கயா வச்சிருக்க? திருவண்ணாமலையில திரி போட்டு தீப ஏத்தி வச்சிருக்கேன், முடிஞ்சா போய் எடுத்துக்கோ. இந்த கிண்டலுக்குலாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. முதல்ல அலாவுதீன் அனுப்பு, வீட்டுல முக்கியமான வேலை இருக்கான். நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். இத மட்டும் நீ கரெக்டா முடிச்சிட்ட, உடனே நீ போயிடலாம். என்ன செய்யணும்? இரு, ரோஜா செடியில மல்லிகை பூ பூக்கணும், மல்லிகை செடியில ரோஜா பூ பூக்கணும். முடியாதா? சரி சரி, நீ ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்ற, சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மீன் நடக்கணும், மான் பறக்கணும், அத நான் பார்க்கணும். எனக்கே தலை சுத்துது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? அலாவுதீன், இங்கே இரு. தப்பி பிறந்த தலைக்கொள்ளியே மூசா, உனது அங்கங்களை 5 வகையாக பிரித்து 5 யாகங்களை நடத்தி எமது குலதெய்வம் சொக்கானுக்கு பலியிடப் போகிறேன். வேண்டாம் என்று நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன், உயிர் வேண்டுமென்று உன்னிடம் நான் கெஞ்சவும் மாட்டேன். சாவுக்கு பயப்படாத பூத சத்திரிய குலவிளக்கு நான். நீ சொன்னபடி 5 நாட்கள் முடிவதற்குள் எதுவும் நடக்கலாம். யாகத்தை ஆரம்பி. அங்கங்களை இழக்கும் சூழ்நிலையில் கூட உனக்கு ஆணவம் அடங்கவில்லை. நான் ஆணவத்தில் பேசவில்லை, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். உனது நம்பிக்கை பொய்த்துவிடும், உன்னை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. கட்டத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துங்கள். பூத உலகின் பிதாமகனை சொக்கான், நீ சொன்னபடி மூசாவின் அங்கங்களை உனக்கு காணிக்கையாக்குகிறேன். நான் கேட்டபடி எனக்கு நீ ஆயுள் பலத்தையும் வாழும் காலம் வரை அரியணை சொந்தத்தையும் தா.
அம்மா அற்பம் பதறே, அடுத்த யாகத்தில் இன்னொரு கையையும் இழக்க தயாராக இரு. என்னம்மா நீ எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி எல்லாம் அடம்பிடிக்கலாமா? மூசாவுக்கு எந்த ஆபத்தும் வராது, நல்லபடியா திரும்பி வந்துருவான். நீ சாப்பிடுமா. வருவானா? எப்படி வருவான்? இல்ல எப்படி வருவான்னு கேக்குறேன். அவன் பாத்ரூமுக்கா போயிருக்கான்? குளிச்சுட்டு வருவான்னு எந்த கவலையும் இல்லாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. இல்ல அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? படிச்சுட்டு வருவான்னு வாசல்ல உட்காந்துட்டு இருக்க. என் பிள்ளைய அந்த ரசா கதற கதற கடத்திட்டு போனது நம்மள பார்த்துட்டு தானே உட்காந்துட்டு இருந்தோம். என் புள்ள போனவன் தானா? அவன் என்னானா, எங்க இருக்கா, எப்ப வருவானா இல்ல வரமாட்டானான்னு கவலையில உட்காந்துட்டு இருக்கு. அத்தை, அவளை இந்த வயிற்றுல தான் நான் சுமந்து பெத்தேன். அந்த வயிறு எப்படி பசி எடுக்கும்? என்னால எப்படி சாப்பிட முடியும்? இருக்காரு பாருங்க, புள்ள காணாம போயிடுச்சுங்கிற எந்த கவலையும் இல்லாம உங்க முந்தானியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காருல, அவருக்கு எல்லாத்தையும் வைங்க, நல்லா கொட்டிப்பாரு. ஏய், உன் நாட்டை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. மனசுக்குள்ள வச்சிருந்தாலும் பாசம் பாசம் தான். அவனை கடத்திக்கிட்டு போனதுல இருந்து நான் மனசுக்குள்ளே படுற வேதனை எனக்கு தான் தெரியும். நீங்க வேதனை படுறதாவே இருக்கட்டும். நீங்க வேதனை பட்டு என்ன பண்ணீங்க? உங்களால மாமாவை கூட்டிட்டு வர முடிஞ்சதா? என் பேர மூசாவை இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கூப்பிடாமலா இருந்தோம். பாவம், அந்த மனுஷன் கத்துறாரு கதறாரு. ஆனா என்ன செய்யறது, அவரு வரக்கூடிய நிலையில இல்ல. அந்த கிறுக்கு பையன் நாய்வாலை நிமித்த சொல்லி புடிச்சு வச்சிருக்கான். நாய்வாலை நிமித்த சொல்லியா? ஆமா ராணி, நாய்வாலை நிமித்தினாதான் விடுவன்னு சொல்லி அப்பாவை அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிறுக்கு பையன். நாய்வாலை எப்ப நிமித்துறது, என் பேரை எப்ப வீட்டுக்கு வர்றது, எல்லாம் அந்த பூத கடவுளுக்கு தான் வெளிச்சம். உங்க அப்பா நாய்வாலை புடிச்சிட்டு பின்னாடி ஓடட்டும், நீங்க கழுத வாழை புடிச்சிட்டு பின்னாடியே ஓடுங்க. யாரும் என் பிள்ளைய பத்தி கவலைப்பட வேண்டாம், காப்பாத்தவும் வேண்டாம். அவன் அங்கேயே கடந்து சாகட்டும். போங்க, ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போய் தொலைங்க, போங்க. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா,
அம்மா தாயே, யாரோ தீவளையம் போட்டு எங்களை கொல்ல பார்த்தாங்க. அப்ப மூசா ஓடி வந்து எங்களை காப்பாத்தினான். அப்ப பார்த்து அவனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா, ஏற்கனவே மூசா தனக்கு இருந்த சக்தியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப பார்த்து அவனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால நீ தான் மூசாவை காப்பாத்தி அவனை விட்டு போன சக்தியெல்லாம் திரும்ப வாங்கி கொடுக்கணும். உனக்கு நாங்க ஊதுவத்தி கற்பூரம்லாம் ஏத்துறோம், அடி பிரதட்சணம் கூட செய்யறோம். நீ மூசாவை காப்பாத்து. சாமி 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 சாமி, இந்தாங்க சாமி, அம்மனுக்கு எண்ணெயும் ஊதுபத்தியும். இந்தாங்க கற்பூரம். அம்மனுக்கு விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணுங்க. சரிப்பா. காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரீஷ தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்று 2ஆம் நாள் யாகம். உன்னை ஒட்டுமொத்தமாக அழிக்கத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் விதி நீ அங்கங்கமாக இழந்து அழிய வேண்டும் என்று இருக்கிறது. அனுபவி. Ha ha ha!